தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ஜாபர் சாதிக் அவரின் சகோதரர் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைப்பில் உள்ளார். ஸ்டெஃபி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் மற்றும் அவரின் சகோதரர் இருவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்தா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26 அவரை கைது செய்திருந்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது தாக்கல் செய்த மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தாங்க. இதனை அடுத்து ஜாமீன் கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. கிருஷ்ணவேணி, அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை சிறப்பு வழங்கிய என் ரமேஷ் இருவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து கடந்த 19 மாலை 6 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்ததாகவும், ஆனால் அதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனை அடுத்து மனு நிலுவையில் இருந்தபோது எப்படி மனு தாக்கல் செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணவேணி, ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் வழக்கில் விசாரணையில் இருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டெஃபி.